சேனல் எவர்கிரீன் சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற டிப்ஸ் வீடியோ, அதுவும் டிராவலிங் டிப்ஸ் வீடியோ. நான் எப்பயுமே லாங் ட்ராவல் இல்லை ஒரு டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணுறோம், அந்த மாதிரி ட்ராவலிங் டைம் அப்போ சமையலுக்கு நம்ம எப்பயுமே உபயோகப்படுத்துகிற சில இன்க்ரீடியன்ட், சில பொருட்களை நான் எப்பயுமே பேக்கில் வச்சுருப்பேன். அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் நான் எடுத்துகிட்டு போகிறேன், அது எதுக்கு, அந்த பொருட்கள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னா மிளகு, அதாவது பிளாக் பெப்பர். இந்த மிளகு எதுக்காக பயன்படுது அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியே பிக்னிக் போகிறீங்க, இல்லை பார்க் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருக்கும். அது என்ன பூச்சின்னு தெரியல, ஆனால் கடிச்சிருக்கு, அந்த இடத்துல ரேஷஸ் மாதிரி வருது, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரேஷஸ் உங்களுக்கு உடம்புல ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மிளகு பார்த்துக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரேஷஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு 4 மிளகை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிருங்க. முழுங்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. இந்த மிளகுல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதாவது உங்களுக்கு எங்கேயாவது ரேஷஸ் வந்திருக்கு அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இது ஒரு நல்ல பெயின் கில்லரும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் கசகசா. கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ட்ராவலிங் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம், ஒரு நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி தூக்கம் வராமல் கஷ்டப்படும் போது நீங்கள் தூங்குறதுக்கு பெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து நல்லா வாயில் போட்டு மென்று தண்ணி குடிச்சிருங்க. அது உங்களுக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இந்த மாதிரி டைம்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற டைமில், அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னாலே நம்ம வெளியே தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம், ஹோட்டல்ஸில் தான் சாப்பிடுவோம். அது எல்லாருக்குமே அந்த ஹோட்டல் ஃபுட் ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட இந்த கசகசா நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கசகசாவை கொஞ்சமாக வாயில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு வாயில் போட்டு நல்லா மென்று தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த அசிடிட்டி, வயிற்று எரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அதை இந்த கசகசா க்யூர் பண்ணிடும். இந்த கசகசா நீங்கள் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி, நம்ம பெரியவங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை கூட இன்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட, இல்லை ஒரு அண்டர் 5 இயர்ஸ் கிட், அந்த மாதிரி கிட்ஸ்க்குனா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கொடுக்கணும். அதாவது ஒரு டீஸ்பூன் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக ஒரு 4-5 போல கசகசா எடுத்து கொடுத்தாலே போதும். அதுவே அந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் சீரகம், கூடவே கல்லுப்பு கொஞ்சம். இந்த சீரகம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும், டைஜஷனுக்காக. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம ட்ராவலிங் டைம் அப்போ வெளியே போகிறோம், ஏதாவது இன்டைஜஷன் ஆகிடுது, வெளியே சாப்பிட்றது ஒத்துக்கல, அந்த மாதிரி டைமில் சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீரகத்து கூட ஒரு 2-3 போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா வாயில் போட்டு மென்று தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வயிறு வலி, இன்டைஜஷன் அதெல்லாம் ரொம்ப குயிக்காகவே அது சரி பண்ணிடும். கல்லுப்போட பர்பஸே அதுதான். நம்ம பாடியில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதை ஸ்பீடப் பண்ணி விட்டுரும். நீங்கள் கல்லுப்பும் சீரகமும் சேர்த்து மென்று முழுங்கும் போது அது உங்கள் வயிற்று வலி, இன்டைஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சீரகம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கல்லுப்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ஹை பிபி இருக்குன்னா கல்லுப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் தேங்காய் எண்ணெய், கூடவே மஞ்சத்தூள். இந்த தேங்காய் எண்ணெயும் மஞ்சத்தூளும் கண்டிப்பாக ட்ராவலிங் டைமில் நம்ம கூட இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்குன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட இருக்காங்க, இல்லை பெரியவங்களாக இருந்தால் கூட ஏதாவது சின்னதாக ஒரு காயம் ஆகிடுச்சு, ப்ளீட் ஆகுது, ஒரு கீரல் விழுந்துருச்சு, அந்த மாதிரி டைமில் தேங்காய் எண்ணெய் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் அது மேலே அப்ளை பண்ணி மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளீட் ஆகிறது நின்றுடும், காயமும் சீக்கிரமாக ஆறிடும், வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் அந்த மஞ்சத்தூள் பார்த்துக்கும். இந்த 6 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் எப்பயுமே ட்ராவலிங் டைமில் யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை தனித்தனியாக வேறு பாக்ஸில் போட்டு அதை கச்சாமுச்சான்னு பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். இது செட் ஆஃப் 6 நம்மளோட இன்க்ரீடியன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாமளும் 6 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் இது இப்போ தான் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இந்த பாருங்கள், இந்த கேபினெட்டோடு வருது. நீங்கள் ஈஸியாக இதில் வச்சு பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கில் கூட இது ஈஸியாக பற்றும். இப்போ இதில் நான் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வச்சுருக்கேன்.
ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டே வச்சது, அதனால இது காலியாக இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவலிங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பாக்ஸ் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண டிப்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.